பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜெஃப்ரி மற்றும் சௌந்தர்யாக்கு இடையே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது தான் சொல்லலாம். காலில இருந்து ஒரு விஷயத்தை சௌந்தர்யா பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காஃபி குடிச்சிட்டாரு, நேற்று அவரே ரூல் போடுவாரா, இன்னைக்கு அவரே மீறுவாரா, என்ன கதை அப்படின்ற மாதிரி காலில இருந்து சௌந்தர்யா சத்யா கிட்ட பேசி அதுக்கப்புறம் ராயன் கிட்ட பேசி ஒரு டிஸ்கஷன் போச்சு இல்லை. அது வந்து இன்னைக்கு அட்ரஸ் பண்ணப்பட்டது. அதில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, தயவு செய்து லைக்கை போட்டு பாருங்க. லைக்கை போட்டதே என் வீடியோ பல பேருக்கு சென்றடையும். ஸோ மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க. என்னென்னா காலைல வந்து தீபக்கு வயிறு வலியாக என்ன பண்ணிட்டாங்க, காஃபி போடணுமோ டீ போடணுன்றதுக்காக ஜெஃப்ரி கேப்டனில் கிச்சன் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருந்த நேரத்தில் வந்து ஜெஃப்ரி வந்து காஃபி போட்டிருக்காரு, காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று போட்டிருக்காரு. போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்திருக்கு, அதை குடிச்சிருக்காங்க. ஸோ அவர் தீபக் குடிச்சிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இவங்க ரெண்டு பேருமே குடிச்சிருக்காங்க. காஃபி போட்டது தீபக்கும் இல்லாமல் ரஞ்சித்தை இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, கிச்சன் டீமில் கிச்சன் மெம்பர் தானே பார்க்கணும், இவங்க குடிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, பவித்ரா வேக்கப் சாங் போட்டதுக்கப்புறம் பவித்ரா வந்து இது டீ காஃபி போடுறதுக்கு வந்திருக்காங்க தூங்கி. அதுக்காக ஏன்னா காலைல எழுந்தவொடனே எல்லாருமே டீ காஃபி கேட்பாங்க இல்லையா, அதனால் அவங்க வந்திருக்காங்க. சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க, இல்லை நான் போடுறேன், நீ போயிரு பவித்ரா, நீ போய் தூங்கு, எதுக்கு எழுந்துக்கிறேன், நீ போய் தூங்குன்ற மாதிரி பவித்ரா கிட்ட சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க. ஓகே, சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை பவித்ரா என்ன சொல்லியிருக்காங்க, நான் தான் கிச்சன் டீம் மெம்பர் தான் போடணும், அதை வந்து நேற்றே கேப்டன் சொல்லிட்டாரு, கிச்சன் டீம் தான் வேலை செய்யணும்னு கேப்டன் சொல்லிட்டாரு, அதை நான் மீற முடியாது, நான் காஃபி போட்டு நான் போய் தூங்கிக்கிறேன்ற மாதிரி பவித்ரா சொல்லிட்டு எல்லாருக்கும் டீ போட்டிருக்காங்க. டீ போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் ரஞ்சித்துக்கும் யாருக்கு ஜெஃப்ரிக்கும் டீ போட்டிருக்காங்க. தீபக் வேணான்ட்டு இருக்காரு. இப்போ ரஞ்சித்துக்கும் ஜெஃப்ரிக்கும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க காலைல குடிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டாவது அங்கு வந்து எக்ஸ்ட்ரா தானே போகுது, புரியுதுல்ல. இவங்களுக்கு மொதல் டன் முடிஞ்சிச்சு, ரெண்டாவது டன் போகும்போது அதை தான் இங்கே கேள்வியாக வருது. ஒன்று இதில் இது ஒரு பக்கம் நோட்டீஸ் பண்ணிடுறாங்களா. அதுக்கப்புறம் அருண் போய் காஃபி கேட்பார். அருண் வந்து காஃபி கேட்டும்போது தர்ஷிகா வந்து காஃபிலாம் போட முடியாது, அதெல்லாம் இல்லை, கிச்சனில் வந்து இப்போ வேலை நடக்குது, சாப்பாட்டுக்கான வேலை நடக்குது, நான் சாயந்தரமாக போட்டுங்க, உங்களோட காஃபி நான் சாயந்தரமாக பண்ணித்தரேன், இப்போ கேட்காதீங்கன்ற மாதிரி தர்ஷிகா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. அருணும் கேட்டிருப்பார். அந்த இடத்துல ரஞ்சித் எனக்கும் வேணுன்ற மாதிரி கேட்டிருப்பாரு, ஜெஃப்ரியும் கேட்டிருப்பார். இந்த ஒரு நிகழ்வு ஆக மொத்தத்தில் ஜெஃப்ரி 2 வாட்டி காலில் இருந்து காஃபி குடிச்சிருக்கார், 3வது வாட்டியும் கேட்டிருக்கார். இதுதான் ஒரு கம்ப்ளைண்ட். நேற்று தர்ஷிகா வந்து காமனான பொருள் கிச்சனில் வந்து ரவா லட்டு பண்ணும்போது ஒட்டுமொத்த வீட்டுக்குமே பண்ணும்போது ஜெஃப்ரி வந்து அனௌன்ஸ் பண்ணி அந்த இடத்துல கேட்டார், இதை பண்ணக்கூடாது, கிச்சனில் போகக்கூடாதுன்னு அனௌன்ஸ் பண்ணார். இப்போ அவர் கிச்சனில் போயிட்டு எல்லா விஷயத்தையுமே பண்ணுறாரு. அவருக்காக காஃபி போட்டுட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேணும்னும் போது வேணான்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ அந்த இடத்துல வேணான்னு சொல்லாமல் வாங்கி குடிக்கிறது என்ன அர்த்தம், அது தப்பு தானே, கேப்டனாக இருந்து இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ப்ரொவிஷன் வைஸ் கேள்வி கேட்குறாங்க. ஓகே, ஆக்சுவலாக ஜெஃப்ரி சொல்லியிருக்கலாம், ஆனால் கேப்டனுக்கு எந்த ஏரியாவில் போடுறதுக்கான உரிமை இருக்குது. அந்த வீட்டில் கேப்டனுக்கு எல்லா இடத்துலையும் போகிறதுக்கான உரிமை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இவங்க இதை ஒரு விஷயம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்துன்னு வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. அதை வந்து சத்யா கிட்ட பேசும்போது சத்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நேற்று நைட்டு வந்து ஒரு பால் சாதம் மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க, யார் தர்ஷிகாவும் இதுவும், அது அவங்களுடைய போர்ஷன் பால் எடுத்து சாப்பிட்டு செஞ்சாங்க அப்படின்றத ரஞ்சித் வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கு தான் ரஞ்சித் ஒரு கேம் பிளே பண்ணுறாருன்னு சத்யா கொலை போட்டுருவான் மண்டையை. அதை வந்து சௌந்தர்யா பிடிச்சிட்டு ராயன் கிட்ட பேசிட்டு இது ஒரு விஷயம் எடுத்துன்னு போய் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணுறாங்க. ஜெஃப்ரி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. சௌந்தர்யா என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரெண்டாக இருக்கான், ஸோ ஃப்ரெண்டாக இருந்தால் எனக்கு தப்புன்னு சொல்லிட்டு நான் போய் அட்ரஸ் பண்ணிக்கிறேன், அவங்க கிட்டே சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் கிட்டேயும் சொல்ல, ஜெஃப்ரி கிட்டேயும் சொல்லலை, டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறாங்க. எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க, அட்ரஸ் பண்ண உடனே இந்த ரீசன்ஸ்லாம் கேட்டோடனே எல்லாம் மேலேயும் கீழேயும் சௌந்தர்யா பார்க்குறாங்க, இதெல்லாம் ஒரு ரீசனா, இவ வேற எடுத்துகிட்டு வந்து இதை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் சௌந்தர்யாவுக்கு தோணுச்சு, எப்போ அது அவங்களுக்கு இப்போ தாட் ப்ராசஸில் தோணுச்சு, அதை எடுத்துன்னு வந்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதில் தப்பே கிடையாது. ஓகே, நேற்று சொன்ன ஜெஃப்ரி எப்படி அவங்க பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அவர் மற்றவங்களுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ரேஷன்னா அந்த ரேஷனை மட்டும் தான் எடுக்கணும், அவர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு ஏன் இல்லைன்னு சொல்கிறார், இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அங்கே ஒரு பாயிண்ட் நடக்கும். ரஞ்சித் வந்து நேற்று இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்ற மாதிரி விஷால் தர்ஷிகாவோட டாபிக்கும் எடுப்பாங்க. அது வந்து யார் சொன்னதுன்னா ரஞ்சித் ப்ரோ தான் சொன்னார்ன்ற மாதிரி ஜாக்லின் சொல்லி இது சௌந்தர்யா சொல்லிடுவாங்க, ரஞ்சித் ப்ரோ தான் எடுத்தாங்க. இதுக்கு ஒரு தீர்வு வந்து என்ன சொல்லுவார் ஜெஃப்ரினா, அது இதுவாயிருச்சுன்ற மாதிரி பேசி சொல்லுவார். அதுக்கு ஒரு எக்ஸாக்ட் தீர்வு என்னன்னா, சாரி மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னும்போது சாயந்தரம் டீ போடுறாங்களே அதுலேயுமே ஜெஃப்ரி வேணான்னு சொல்லலை. இப்போ காலைல பங்கும் குடிச்சிட்டாரு, சாயந்தரம் பங்கும் குடிச்சிட்டாரு, இப்போ சாயந்தரம் போகும்போது வேணான்னு சொல்லியிருக்கோம்ல, டீ வேணுன்ற மாதிரி அந்த இடத்துல வேணானே சொல்லலை அப்படின்ற மாதிரி. சாயந்தரம் அவங்க வேணான்னு சொல்லியிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பேட்ச் வேறு ரிமூவ் பண்ணுறேன்னு போனாங்க. ஆக்சுவலாக அவங்க போனது என்னென்னா அந்த பேட்சை பறிக்கிறதுக்கு தான். ஸோ ஜெஃப்ரியோட ஃபோட்டோவை பறிக்கிறதுக்கு தான் போனாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதில் ஒட்டுமொத்த வீட்டார் அதை கேட்கல, ஜெஃப்ரியும் இந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கல. பட் தப்பு என் மேலே தான், இதெல்லாம் ஒரு தப்பான்ற மாதிரி ஜெஃப்ரி ஃபீல் பண்ணிட்டார். ஒரு சாப்பாடு விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி கோவம் வருது, கோச்சுக்கிட்டார்.
அதில் எனக்கு சௌந்தர்யா மேலேயும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணி இருக்கு, அதை வந்து கேப்டன் கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க சொன்னா ஃப்ரெண்டுன்னு நினைச்சுப்பாங்கன்றதால எடுத்துன்னு வந்து அட்டஸ்ட் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் என்கிட்ட சொல்லிட்டு போய் பண்ணியிருக்கலாமே, ஒட்டுமொத்த வீடோட இது தேவையில்ல, அப்படியே போய் எடுத்துருக்கலாமேன்ற ஒரு பாயிண்ட். முத்துக்குமார் அந்த இடத்துல எழுந்து தூங்கிட்டு இருந்த முத்துவை கூப்பிட்டு வந்து அந்த ஒரு இது நடந்ததுல முத்து டென்ஷன் ஆயிட்டாரு. ஏங்க பால்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்குதுங்க, அவங்க பர்சன் கொஞ்சம் தானே பால் எக்ஸ்ட்ரா போட்டு குடிச்சாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு, இதெல்லாம் தப்பு கிடையாது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை எடுத்துன்னு வந்து பேசுறீங்களா, இதெல்லாம் நியாயமே இல்லைன்ற மாதிரி முத்து டென்ஷன் ஆயிட்டார் ஒரு பாயிண்ட்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மஞ்சுரி எழுத என்ன சொல்றாங்க, நடுவில் தீபக் பேசுவார். ஸோ அதான் டீ வேணான்னு சொல்லிட்டுமே, அப்புறம் என்ன நீங்கள் இப்போ டீ போட்ட பிறகு வேணான்னு சொல்கிறீங்க, டீ போடும் போதே எங்களுக்கு வேணாம் நீங்கள் சொல்லியிருக்கணும், இப்போ இந்த இஷ்யூ ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதே தப்பு அப்படின்ற மாதிரி மஞ்சுரி பாயிண்டை பிடிச்சி பேசுவாங்க. தீபக் வந்து அதை அசால்ட்டாக சமாளிச்சுட்டு போயிடுறாரு. ஒரு பக்கம் சௌந்தர்யாவுக்கு பாராட்டு குடிச்சிட்டு போவாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவார், ஜெஃப்ரி வந்து கடுப்பாயிருப்பார் சௌந்தர்யா மேலே. ஒரு ஃபுட் இஷ்யூவில் என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி, கூட இருந்தே இப்படி பண்ணிட்டாங்க, ஒரு லிட்டரலி ஒரு துரோகம் செஞ்சுட்டா மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு. கேப்டன் வேறு ஃப்ரெண்டு வேறுன்ற மாதிரி சௌந்தர்யா பார்க்குறாங்க. இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணார், அவர் செருப்பு எடுக்கும்போது திரும்பி வரும்போது சௌந்தர்யா பார்த்து முறைக்கிற மாதிரி, மூஞ்ச பார்க்காத மாதிரி திரும்பி போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு வந்து ஃபீல் பண்ணி ஜாக்லின் கிட்ட பேசுகிறாரு. சௌந்தர்யா அவங்க தரப்ப சொல்லிட்டாங்க. ஜாக்லின் வந்து அவள் அதெல்லாம் பண்ணியிருக்காடா, எனக்கே தெரியாது, இது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்ற மாதிரி ஜாக்லினோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஃப்ரீயாக வர டென்ஷன் ஆகாதன்னு சொல்லிடுறாங்க. வெளியே போயிட்டு ஜெஃப்ரி வந்து இப்போதான் சௌந்தர்யா எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல, சும்மா பேச்சுக்கு தான் ஃப்ரெண்டாக இருக்கா, இப்போ ஒரு இஷ்யூவில் வந்து என்ன எப்படி செஞ்சுட்டா பாரு, இதுவாக பண்ணிட்டு பாருன்ற மாதிரி தீபக் கிட்டையும் இவங்க கிட்டையும் பார்க்குறாங்க. ஸோ எல்லாம் தேவைக்கேற்றதான் பையன். ஆமாம் ஆமாம் உடனே ரஞ்சித் ஆமாமான்ற மாதிரி தலையாட்டுறாரு. இவர் தான் இந்த நல்ல உள்ளம் தான் ரஞ்சித், நல்ல உள்ளம் படித்த ரஞ்சித் தான் என்ன சொன்னார், என்னுடைய இந்த வீட்லேயே எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா சௌந்தர்யான்னு சொன்னார். இன்னைக்கு அவர் தான் வந்து ஆமாமா, ஏன்னா ரஞ்சித்தை பற்றி ஒரு விஷயத்தை போட்டு கொடுத்தோன்னு பழைய ஒரு கோவம் வருது, நம்பக்கூடாதுன்ட்டு. சார் நீங்களாவது உண்மையாக இருங்க சார், நேற்று தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றீங்க, இன்னைக்கு வந்து இதுன்ற மாற்றி பேசுறீங்க. என்ன ஜெஃப்ரியை வந்து சௌந்தர்யா எனக்கு இப்படி பண்ணிட்டான்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறான். இப்போ தான் தெரியுது அவங்களோட சுயரூபம் எல்லாம் அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் வந்து தீபக் வேற, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, இது ஒரு ஃப்ளோர் டெக்கரம்னா ஒரு விஷயம் இருக்குடா, இதெல்லாம் அப்படி இருக்குடா, இதை வேற எடுத்துன்னு வந்து பேசணுமான்ற மாதிரி தீபக் ஒரு பக்கம் பேசுறாரு. இன்னொரு பக்கம் அங்கேருந்து கட் பண்ணால் முத்துக்குமார் வேற. முத்து என்ன சொல்றாரு, இது ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் வந்து கேவலமாக சீப்பாக இருக்கு, ஐ மீன் இந்த ஒரு பிரச்சனையை சபைக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது, கேவலம் சீப்லாம் சொல்ல, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த சபைக்கே வர வேண்டாம், இது ஏன் இப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசுகிறார். இதற்கு நடுவில் என்ன பண்ணிட்டாரு, சத்யா இருக்கார்ல விஷால் வந்து, பாத்தியா ரஞ்சித் எப்படி டபுள் கேம் விளையாடி இருக்காரு பாத்தியா, நேற்று நம்ம தான் இருந்தோம் பார்த்தது ரஞ்சித் பார்த்துட்டு அதை எடுத்துட்டு போய் சௌந்தர்யா கிட்ட சொல்லி ஒரு பயங்கரமான கேம் பிளே பண்ணியிருக்காரு பாத்தியா அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் திங்க் பண்றாரு. உடனே சத்யா தான் காலைல சொன்னா, ஒரு வேளை ரஞ்சித் சார் வந்து விஜய் விஷாலையும் தர்ஷிகாவையும் எக்ஸ்போஸ் பண்றது தான் இது பண்றாரு. ஆமாங்க நேற்று நீங்க பண்ணீங்களா, அது எக்ஸ்போஸ் பண்றது தப்பா, எக்ஸ்போஸ் பண்ணோன்னு உங்களுக்கு கோவம் வருது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கோவத்தின் வெளிப்பாடு, கோவம் இப்படி இருக்கு. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்டா இருந்தது தோணுச்சு, அது ஃப்ரெண்டா இருக்கிறதால சொல்ல முடியாது, கேப்டன்றதால தான் நான் பண்ணேன், ஃப்ரெண்டா இருந்தா நான் இது சாரி என்னன்னா ஃப்ரெண்டு கேப்டனா இருக்கிறதால நான் சொன்னேன்னா அது ஃப்ரெண்டுன்னு எடுத்துப்பாங்க. ஸோ அவன் கேப்டனா இருக்கிறதால தான் நான் வந்து சொன்னேன் இதெல்லாம் பண்ணேன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஜெஃப்ரி வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டான். ஜாக்லின் வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க, எனக்கு டீல வந்து அவன் சொன்னது எனக்கு புரியல, இதை நான் தப்புன்னு அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன் மாத்திக்கிறேன், ஆனா ஒரு ஃபுட் விஷயத்தை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லாம போயிட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரிடா நீ போய் பேச்சப் ஆயிடுறா, நம்ம ரூல் படி கோவா கேங் ரூல் படி போய் சேர்ந்துடுறா அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து சொல்றாங்க. எங்க ஜாக்லின் இதுக்கு தான் நீங்க சமத்தியா வாங்க போறீங்க இன்னைக்கு, கோவாராங்க ஒருத்தருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, உடனே போய் சேர முடியாது, அந்த சொல்யூஷன்றது டேக் வில் டைம். ஸோ அதான் ஜெஃப்ரி சொல்றான், எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். ஸோ உடனே சேரணும்னா அது ஃபேக்காக இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அது 2 பேருக்கான ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதோட கோவா கேங் டிஸ்மிஸ் ஆக போகுது அப்படின்றதான் பாயிண்ட். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.